ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? காலை கடன்கள்லாம் முடிச்சாச்சா? தேவனோடு கூட சமாதானம் பட்டாச்சா? ஜெபித்து தேவனுடைய வசனங்களை வாசித்து தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு ஐக்கியப்பட்டு விட்டீர்களா? மற்றொரு விஷயம், நாம் எல்லோரும் சேர்ந்து விதத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு 7 மணிக்கெல்லாம் உங்ககிட்ட வந்துடுறோம். சரி வாங்க, நீங்க ஒருவேளை இன்னும் படுத்துக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு எழுந்துக்கோங்க. ராத்திரி லேட்டா தூங்குனீங்களா? பரவாயில்ல, இப்போவாது முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கப்புறமா நீங்க இதர வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஒரு நாள் காலையையும் உம்மோடு ஆரம்பிப்பதிலே எங்களுக்கு பாக்கியம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் எச்சரிக்கையில் நாங்கள் எங்கள் இருதயங்களை சரி செய்து கொள்வதற்கு, உம்மோடு சமாதானப்படுவதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையில வேதாகமம் இருக்குதா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவங்க எதற்காகவும் பயப்பட மாட்டாங்க. எந்த விஷயத்திலும் திகிலடைய மாட்டாங்க. என்னோ ஆயிடுமோ, எனக்கு என்னுடைய ஸ்தானத்தை யாராவது அபகரிச்சிருவாங்களோ என்னவோ, என்னை அமர்த்தி போட்டுடுவாங்களோ என்னவோ, எல்லாரும் முன்னாலும் நான் சிறுமைப்படுத்தப்படுவேனோ என்னவோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இன்னைக்கு மனுஷங்களை பாடாப்படுத்துது. ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி எண்ணுகிற எண்ணம், அதாவது ஒரு இன்செக்யூரிட்டி, தனக்கென்ற ஒரு பாதுகாவல் இல்லை, நம்முடைய ஸ்தானத்தை யாராவது அபகரித்து விடுவார்களோ என்ற பயம் இந்நாட்களில் அநேகரை பற்றி பீடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க ஏதாவது அந்த மாதிரி பயத்தோட இருக்கீங்களா? தேவன் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு யாரும் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அவர் செய்வதை காட்டிலும் அதிகமாக யாராலும் உனக்கு தர முடியாது. உன்னிடம் இருப்பதை யாராலும் குறைக்கவும் முடியாது. இதை நீங்கள் நம்புகிற நாளிலே கெத்தா இருக்க முடியும், தைரியமா இருக்க முடியும், ஹாயா இருக்க முடியும். பார்க்கலாம். சங்கீதம் 75:6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. கிழக்கிலிருந்தாகிலும் மேற்கிலிருந்தாயிலும் வனாந்தரங்களிலிருந்தாகிலும் ஜெயம் வராது. ஜெயம், the promotion comes from above. மேலிருந்து அதிகாரம் தரப்பட்டாலே ஒழிய எவருக்கும் எதுவும் சாத்தியம் இல்லை என்று ஆண்டவர் பிலாத்தோடு சொன்னார் அல்லவா? நான் உனக்கு சகாயம் செய்கிறேன் என்று பிலாத்து ஆண்டவரிடத்திலே சொன்ன போது, அது உன்னால முடியாது, பிதாவுடைய சித்தம் இருந்தால் தான் எதுவுமே சாத்தியம் என்று அந்த சிரமத்தில், சிலுவை வேதனையில், அந்த நிந்தையில, பாடுகளில அவர் அவைகளை தாமே தாங்கிக் கொள்ளுவதற்கு, சகித்துக் கொள்வதற்கு தம்மை பலியாய் ஒப்புவிக்க தீர்மானம் எடுத்துக்கொண்டார். பாருங்க, மனிதர்கள் என்னை நிந்தித்தார்கள், அவர்கள்தான் இம்சிக்கிறார்கள் என்று எண்ணாமல் தேவன் தான் இதை அனுமதித்தார் என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் பாக்கியவான்களாவோம். தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் எந்த நேரமும் நான் அவர்களால் தான் என்னுடையவைகள் எல்லாமே போய்விட்டது, அவர்கள்தான் எனக்கு அநியாயம் அழைத்து விட்டார்கள், அவர்கள்தான் என்னை கீழே தள்ளிவிட்டார்கள், அவர்கள்தான் நான் மேலே வராதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதே யோசனை தான் இல்லைங்களா? எல்லாம் என் கணவரால் தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மனைவிமார் இருக்கிறாங்க. எல்லாமே என் மனைவியினால தான் என்னால முன்னேறவே முடியாம இருக்கிறேன்னு சொல்லி முணுமுணுக்கிற கணவன்மாரும் இருக்காங்க. இந்த நேரமும் அரசாங்கம் நம்மள முன்னேறவே விடமாட்டேங்குது அப்படின்னோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள முன்னேற விட மாட்டேங்கிறாங்கன்னோ, அல்லது என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்முடைய பாஸஸ் அல்லது அதிகாரிகள் முன்னேற விடவே மாட்டேங்கிறாங்கன்னோ, அல்லது நமக்கு ப்ரமோஷன் வராதபடி செய்யறாங்கன்னோ என்று இதே ஆலோசனையோட உனக்குள்ள நீயே தேவையில்லாம கலங்கிக்கிட்டு இருக்கே தவிர, என் தேவனை ஆசீர்வதித்தால் அதை ஒருவராலும் எடுக்க முடியாது. எனக்கு கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ உதவி வராது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெளிநாட்டு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ ஊழியம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல பெரும் பணக்காரர்களா இருக்கிறவங்க, சபையோரா இருக்கிறாங்க, அவங்க அனுப்புற அநேக காணிக்களால தான் இவ்வளவு காரியங்களை உங்களால செய்ய முடியுது, அல்லது இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிறரை கண்டு நினைச்சுக்கிட்டு பேசுறவங்களும் இருக்காங்க. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு உதவியை செய்ய முடியாது என்று தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் எவருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நாம் பாக்கியத்தை பெறுவோம். இன்னும் தொடர்ந்து பாருங்க. தேவனே நியாயாதிபதி,
ஒருவனை தாழ்த்தி ஒருவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தேவனால் மாத்திரம்தான் ஒருவனை தாழ்த்தவும் முடியும், ஒருவனை உயர்த்தவும் முடியும். உயர்வு என்பது மேலிருந்து வரும், ஆண்டவரிடத்திலிருந்து வரும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். அதாவது நாம் தேவனை சார்ந்திருக்கிற போது நாம் தாழ்மையோடு இருப்போம். அப்ப தேவனால் உயர்த்தப்படுவோம். நம்மை நாமே சார்ந்து கொண்டு நம்மை உயர்த்திக் கொள்ளுகிற போது நம்மால் அதில் எதையுமே சாதிக்க முடியாது என்பதனால உள்ளதையும் கூட இழந்து போய் தாழ்வான இடத்துக்கு போய்விடுவோம். இது எப்பவும் நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்தால், ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு இருந்தால், கவனிங்க, உங்களுக்கு ஒருவராலும் எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சகாயம் இல்லாமல். அதனாலதான் தேவனுடைய உதவியை நாம் எப்பொழுதும் நாட வேண்டும். தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்றால் ஒவ்வொரு முறையும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிடுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. கட்டாயமாக தேவன் நம்முடைய தேவைகளை தீர்ப்பதற்கு இன்னொரு மனிதனை பயன்படுத்துவார், மற்றொரு சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வார். அது மாத்திரமின்றி அந்த நபர்கள் நமக்கு உதவி செய்வதை போல அல்ல, அந்த சூழ்நிலைகளினாலே நமக்கு ஏதோ லக்கி கிடைத்திருக்கிறது, அதிர்ஷ்டம் கைகூடி வந்திருக்குதுன்னு சொல்றாங்களே, அதுவும் இல்லை. தேவனே சமஸ்தமும் ஏற்பாடு செய்கிறவராயிருக்கிறார். ஒரு போஸ்ட்மேன் நமக்கு இப்ப யாரும் எம்ஓஸ் மூலமா எம்ஓஸ் அனுப்புறதில்ல, ஆனால் கிராமங்கள் இன்னும் அப்படித்தான் அனுப்புறாங்க. ஒரு எம்ஓ வந்ததுன்னா, அந்த மணி ஆர்டர் வந்ததுன்னா, அதாவது யாரோ எங்கேயோ பணம் கட்டுனா அந்த போஸ்ட்மேன் அதை எடுத்துட்டு வந்து நம்ம கைகளில் ஒப்படைப்பார். அந்த போஸ்ட்மேன் தான் மாசம் மாசம் வந்து நம்ம கையில பணத்தை தருகிறாரு. ஆனா போஸ்ட்மேன் தான் எனக்கு பணம் தராருன்னு நினைச்சா அது எவ்வளவு அஞ்ஞானம். அதை அனுப்புற ஒரு நபர் யாரோ இருக்காங்களோ, உங்க கணவரோ உங்க தந்தையோ உங்க பிள்ளையோ, இப்படி யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சா அதுதான் உங்களுக்கு வர்ற அந்த மணி ஆர்டர், அது அந்த போஸ்ட்மேன் மூலமா உங்க கைக்கு வந்து சேருது. ஆனா அதை அனுப்புறவங்களுக்கு நாம நன்றி கடன்பட்டவங்களா இருக்கணும் இல்லையா? இதேபோல மேலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஏதோ ஒரு வகையில யார் மூலமாவது ஒரு விதத்துல நம்முடைய கைக்கு வந்து சேர்கிறது. அது டிபார்ட்மெண்ட்டோ இல்ல நபரோ எப்படியோ, அல்லது ஒரு உத்தியோகத்தில் கிடைக்கிற சம்பளமாக இருந்தாலும் கூட, அல்லது மற்றொரு வருமானமாக இருந்தாலும், இப்படி எப்படி எந்த வருமானமா இருந்தாலும் உன் கைக்கு வருகிற ஒவ்வொன்றும், நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றும் தேவ தயவினால் தான் பெறுகிறாய் என்று, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்று ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. அதே சமயத்திலே மனிதனுடைய கடின உழைப்பினாலே ஆஸ்தி அதிகமாகாது. நாம் ஏதோ கடினமா உழைச்சு சம்பாதிச்சு ஆஸ்தியை பெருக்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அதிகமா சிரமப்படுறவங்களுக்கு மிஞ்சறது பிரயாசம்தான். அதிகமா கஷ்டப்பட்டு அதிகமா சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க பெருகுவாங்களே தவிர மிஞ்சுவது எதுவுமே இருக்காதுன்னு பிரசங்கின் புத்தகத்திலே நாம் பார்க்கிற போது அங்கே சாலமோன் அவ்வாறாக எழுதியிருக்கின்றான் தெளிவாக. இந்நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில எதையோ சாதித்து விட வேண்டும் என்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவன் ஆசீர்வதித்தான், அதுதான் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய ஸ்தானத்தை தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவராலும் அகற்ற முடியாது, உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது, அபகரிக்கவும் முடியாது. இதை உங்கள் நினைவிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சவால் விடுறவங்க எப்போதுமே இருந்துகிட்டு தாங்க இருப்பாங்க. நீ எப்படி மேல வர்றன்னு நான் பாக்குறேன், எப்படி நீ நல்லா வர்றன்னு பாத்துறேன், எப்படி முன்னேறன்னு பாக்குறேன், உன்னை ஒண்ணு இல்லாதபடி ஆக்குறேன் அப்படின்னு மிரட்டுற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? கவனிங்க, தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. நமக்கு எதுவும் வரலனாலும், நமக்கு பரம திருப்தி உண்டானாலும் அது தேவனால் தான் உண்டாவது. எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, தேவன் நம்மோடு இருந்தா. அந்த தரித்திரனான லாசருவுக்கு பருக்கள் தாங்க மிஞ்சிருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனோட கூட இருந்ததுனாலே அவன் திருப்தியானவனாகவே இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு போன போது தேவனுடைய ராஜ்யத்திலே சேர முடிந்தது. அந்த தனவானுக்கும் எவ்வளவோ இருந்தது, மனிதருடைய புகழ்ச்சிகளும் உலக பிரகாரமான சம்பத்துக்களும் இருந்தது. ஆனால் என்னை விட மிஞ்சின தரித்திரர்கள் யார் இருக்கிறார்கள், இந்த நரகத்திலே நான் வேதனைப்படுகிறேனே என்று தன் வாயினாலேயே அறிக்கையிட்டான் அல்லவா? எனவே தேவனோடு கூட இருந்து நீ தரித்திரத்தில் இருந்தாலும் திருப்தி தான். தேவன் இல்லாத திருப்தியிலே இருந்தால் அது தரித்திரமே. அவரே என்னை உயர்த்துகிறவர், அவரே என்னை தாழ்த்துகிறவர். நான் பைபிள் காலேஜில் இருந்தப்போ அங்கே கடினமான சிக்ஷைகள் எல்லாம் உண்டு. அங்கே இருந்தவர்கள் சுமை சுமக்கிற வேலை என் மீது சுமத்துவார்கள்.
அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வெளியே சொல்லவே கஷ்டமா இருக்கும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும், ஆலயத்தை துடைக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னப்போ என்னது நான் பைபிள் காலேஜுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு அகம் எனக்குள்ள எழுந்து இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது, இந்த நல்லா இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்னு அப்பாவுக்கு சொன்னேன். அந்த நாட்களில் ஃபோன் இல்லையா, கடிதம் தான். நான் அவர் சொன்னார், அப்படியெல்லாம் சொல்லாத, தேவ ஊழியக்காரர்கள் என்னை சிரமப்படுத்துறாங்கன்னு சொல்லாத, தேவன் என்னை அனுமதிக்கிறார், இந்த சிரமங்களினூடே நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று யோசேப்பை போல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி சொன்னாங்க. அவ்விதத்தில் அதை உணர்ந்து அப்படி இருந்ததுனால தான் இன்று இவ்விதத்தில் தேவனுடைய ஊழியத்தில் இத்தனை வருடக்கணக்கானாலும் டீனேஜிலே நான் பெற்ற அந்த சிக்ஷை, என்னுடைய அகம்பாவத்தை என்னை விட்டு அகற்றுவதற்கும் தேவன் உயர்த்தும் போதுதான் உயர முடியும். அந்த உயர்த்துதலில் தான் நான் இருக்க வேண்டும். தேவனுடைய சந்நிதியிலே அப்படி என்னை தாழ்த்தி கொள்ள முயன்றதால் தான் அன்றிலிருந்து இன்று வரை கூட நான் மிகச் சாமானிய மனிதனாக இருந்த போதும் கூட தேவனுடைய ஊழியத்திலே இன்னும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆத்திரப்படாதீங்க, உங்களை நீங்களே உயர்த்திக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட ஆமான் கடைசியில் என்னான்னு தெரியும் இல்லையா? தாழ்த்தி கொண்ட மொர்தெக்காய் தான் ஆசைப்படாத போதும் கூட, ஒரு காவல்காரனாய் இருந்த போதும் பிரதான அதிகாரியாக தேவனாலே அன்று உயர்த்தப்பட்டான். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கவனிங்க, யாருங்க அவர்? யாருங்க? நம்முடைய ஆண்டவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை சிருஷ்டித்தவர், எஜமானன், நம்முடைய மணவாளன், நம்மை தாங்குகிற ஆண்டவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எப்போதும் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இனி இவ்வளவுதானா என் வாழ்க்கை? எப்போதும் இந்த அடிமை வாழ்க்கை தானா? எப்போதும் இப்படி ஒடுக்கப்பட்டு தான் இருக்கணுமா? எப்போதும் இந்த மூலையில தான் கிடக்கணுமா? எப்போதும் கீழே தான் உட்காரணுமா? எப்போதும் இப்படியே தான் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க இல்லையா? அது அவசியமே இல்லைங்க. தேவன் உன்னுடைய நிலையை மாற்றக்கூடியவர். இந்த சிறைச்சாலையில் என் வாழ்க்கை என்ன அப்படின்னு யோசேப்பு நினைத்திருப்பானோ? நினைக்கவே இல்லைங்க, இல்லையா? நினைக்கல. நினைச்சிருந்தான்னா வேற மாதிரி ஆயிருக்கும். அவனுடைய வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். சிறைச்சாலை என் வாழ்க்கைன்னு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுது புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலங்க. ஆனா தேவனுடைய திட்டத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தான். வெளியே வந்தபோது ஒரு அடிமையாக குற்றவாளி என்றிருந்த அதே யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு தேவனாலே உயர்த்தப்பட்டான். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிறவரும் அவரே. இயேசு கிறிஸ்துவின் மீதே நோக்கமாயிருங்கள். என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேனோ, என்னுடைய வாழ்க்கையை நடக்கிற எல்லாவற்றையும் அவரே அக்கறை எடுத்துக் கொள்கிறார். அவர் சமஸ்தமும் அறிந்த தேவனாயிருக்கிறார். நான் எப்பொழுது எந்த நிலைமையில் இருக்க வேண்டுமோ அதை அவர் நிர்ணயித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் எளிய ஸ்தானத்திலிருந்து உன்னத ஸ்தானத்திற்கு செல்லும்படியாக தேவன் உயர்த்துவார். உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கீழே இறக்குனா இன்னைக்கு நிறைய பேர் இறங்குறது இல்லைங்க. என்ன கவனிங்க, என்ன அவங்க இறக்க ட்ரை பண்றாங்க, இவங்க இறக்க ட்ரை பண்றாங்கன்றாங்க. ஆனால் ராஜாக்களை தள்ளுகிறவர். கொஞ்ச காலம் ராஜ போகத்தை, அந்த ராஜ சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை உனக்குள் அகங்காரம் பிரவேசித்து விட்டதோ என்னவோ, அதுதான் உன் வீழ்தலுக்கு காரணமாகி விட்டதோ என்னவோ. எனவேதான் தேவன் உன்னை தள்ளி உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து நறுங்குண்ட இருதயத்தோடு தேவனை துதிக்கிற விதத்துல உன் ஸ்தானத்தை நீ உணர்கிற வகையில சிற்சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகளை, வேதனைகளை, அவமானங்களை அவர் அனுமதிக்கிறார். அந்த சமயத்துல சோர்ந்து போகாதபடி, சிரமமானாலும் நிந்தையானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவரே நீர் மாத்திரமே என் தேவன் என்று அவரை பற்றிக் கொள்ளுகிற வேளையில நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாயிருங்கள். என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைமைக்காக தேவனை துதியுங்கள். நான் அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறேன். எனக்கு எந்த தீங்கும் நடக்காது, எனக்கு யாரும் எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்ற தைரியத்தோடே கூட வாழ பழகுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அனாவசியமான பயங்களால் நாங்கள் சோர்ந்து போனவர்களா இல்லாமல் எந்நேரமும் பிறரோடு கூட ஒப்பிட்டு கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் திகிலுக்கு ஆளாகாதபடி நாங்கள் என்னவாக இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபையினால் என்று உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுவதற்கும், ஏற்ற வேளையிலே உம்முடைய உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பலமான கரங்களுக்குள் அடங்கியிருப்பதற்கும்
எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். தினந்தோறும் சொல்லுகிறேன், பார்க்கிறோம், பரிசீலிக்கிறோம், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உங்கள் ஜெப தேவைகளையும் உங்கள் நல புலன்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதற்கு, கண்டினியூஸாக, அதாவது இவ்விதத்தில் தினந்தோறும் உங்களை தேவ வசனத்தினாலே பலப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்ள விரும்பினால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால், நீங்கள் காணிக்கைகளை அனுப்புவதன் மூலமாக, ஜெப உதவி செய்வதன் மூலமாக இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டு தேவன் அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், அதன் விவரங்களுக்கு 8939393939 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் செய்து தெரிந்து கொள்ளலாம். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.